ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்திய கிரிக்கெட் வீரர்கள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சம்பளம் வாங்குகிறாங்க, அவங்களுக்கு எதன் அடிப்படையில் சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துடலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்திங்கன்னா, நம்ம பிசிசிஐ இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு வந்துட்டு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க, அதுக்கு எவ்வளோ ஒதுக்குறாங்க அப்படின்றதையும் பார்த்திங்கன்னா அவங்களோட தரவரிசை, அதாவது அவங்களோட ரேங்கிங் பட்டியலை பொறுத்து தான் அவங்களுக்கு சம்பளம் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இந்திய வீரர்கள் எப்படியெல்லாம் வந்துட்டு கிரிக்கெட் வீரர்கள் வந்து எப்படிலாம் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய கிரிக்கெட் வீரர்கள் விளம்பரம், பார்ட்னர்ஷிப், பிராண்ட் அம்பாசிடராக மாறும்போது, அப்புறம் ஐபிஎல், அப்புறம் பல லீக்கெல்லாம் விளாடுவாங்க. இந்த மாதிரி விளாடும்போதெல்லாம் அவங்க வந்துட்டு நிறையா வழியில் வந்துட்டு அவங்க சம்பாதிக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க 3 கேட்டகரியில் வந்துட்டு அவங்களுக்கு சம்பளம் வந்துட்டு பிசிசிஐ வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. அது என்ன வகை, அதில் எவ்வளோ அப்படின்றதையும் பார்த்துப்போம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்திங்கன்னா A+ வகை, அதாவது A+ கேட்டகரி வந்து பார்த்துட்டோம்னா, அதாவது டெஸ்ட்டு, ஓடிஐ, T20 இந்த 3 ஃபார்மேட்லேயே விளாடுறவங்கள வந்துட்டு தான் நம்ம A+ கேட்டகரியில் வந்துட்டு சேர்ந்தவங்கள அப்படின்ட்டு வந்துட்டு நம்ம சொல்ல முடியும். இருக்கையிலே இந்த A+ கேட்டகரியில் விளாட்றவங்களுக்கு தான் அதிகமான சம்பளம் வந்துட்டு பிசிசிஐ கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏ கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்டு கண்டிப்பாக விளாண்டுருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏதோ ஒரு ஓடிஐ அல்லது T20 விளாண்டுருக்கணும். இந்த ஃபார்மேட்டில் விளாண்டுருக்கவங்க மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா ஏ வகை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேட்டகரியில் வந்துட்டு சம்பளம் ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் வந்தோம்னா பி வகை. பி கேட்டகரியில் பார்த்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஏதோ 2, அதாவது ஓடிஐ இல்லைன்னா வந்துட்டு T20 விளாண்டுருக்கணும். இந்த ஃபேஸில் விளாண்டுருந்தா மட்டும் பி கேட்டகரியில் வந்துட்டு சம்பளம் ஒதுக்குறாங்க. சி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபார்மேட், அதாவது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஓடிஐ அல்லது T20 இந்த வகையில் விளாண்டுருந்தா மட்டும்தான் அவங்க சி வகையில் வந்துட்டு நம்மளுக்கு சேலரி வந்துட்டு ஒதுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷ சீசனுக்காக 2023 to 24 சீசனுக்காக அவங்களுடைய வருடாந்திர சம்பளத்தை வந்து ஒதுக்கியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயரும் இஷான் கிஷான் வந்துட்டு இந்த வருட ஒப்பந்தத்தில் வந்து இடம் பெறலை அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு சொல்லிட்டாங்க. ஏன் இடம் பெறலை அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க வந்துட்டு பார்த்திங்கன்னா ராஞ்சி கிரிக்கெட் வந்து விளையாடலை அப்படின்றத வந்துட்டு அவங்க முன்னிறுத்துகிறாங்க. இது வந்துட்டு புதுசாக பிசிசிஐயோட ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ராஞ்சி கோப்பை விளாண்டுட்டு வந்துருக்கணும், அதாவது அவங்களோட ரூல்ஸை வந்துட்டு இதில் கண்டிஷனாக கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிசிசிஐ வந்துட்டு சம்பளம் தவிர மற்ற டெஸ்ட் மேட்ச்சில் ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க, ஒரு ஓடிஐக்கு எவ்வளோ வாங்குகிறாங்க, ஒரு T20க்கு எவ்வளோ வாங்குகிறாங்க அப்படின்றதையும் அவங்க வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கிரிக்கெட் வீரர் வந்துட்டு டெஸ்ட்டு போட்டியில் விளாண்டாருன்னா அவருக்கு வந்துட்டு அந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்சுக்கான சம்பளம் எவ்வளோ தெரியுமா பார்த்திங்கன்னா 15 லட்சம் ரூபா. அதுக்கப்புறம் ஓடிஐ மேட்ச் விளாட்றாங்க, அதாவது 50 ஓவர் மேட்ச் விளாட்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 6 லட்சம் வரைக்கும் சம்பளம் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. T20 மேட்ச் விளாட்றவங்களுக்கு 3 லட்சம் வரை சம்பாதிக்கிறதா வந்துட்டு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு ஏ கிரேடு வகையில், அதாவது சி கிரேடில் யார் யாரெலாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சி கிரேட் பிளேயர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு ரிங்கு சிங், திலக் வர்மா, ருத்ராஜ் கெய்க்வாட், அப்புறம் சிவம் டூபே, சர்துல் தாக்கூர், ஜிதேஷ் சர்மா, ரவி பிஸ்னாய், வாஷிங்டன் சுந்தர், முகேஷ் குமார், சஞ்சு சாம்சன், ஹர்ஷதீப் சிங், கேஎஸ் பரத், பிரதிஷ் கிருஷ்ணா, ஆவேஷ் கான், ராஜ் பட்டிதார் வந்துட்டு இவங்கெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கேட்டகிரி சியில் வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு இடம் பிடிச்சிருக்காங்க. இதில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு 15 பேர் பட்டியலுக்கு நம்ம பிசிசிஐ எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, ஆனுவல் இன்கம் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா 1 கோடி ரூபா வந்துட்டு இதில் ஒதுக்கியிருக்காங்க. ஒரு ஒரு கிரிக்கெட் வீரருக்கு வந்துட்டு இந்த கிரேட் சியில் வந்துட்டு நம்மளுக்கு 1 கோடி ரூபா வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிரேட் பியில் எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்க, யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, கிரேட் பியில் வந்து பார்த்துக்கிட்டோம்னா எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், ரிஷப் பண்ட், சூரியகுமார் யாதவ் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குரூப் பியில் பிளேயர்ஸ். இவங்க வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு எவ்வளோ சேலரி ஒதுக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா
3 கோடி வரையிலான வந்துட்டு இவங்களுக்கு சம்பளம் வந்துட்டு ஒதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட் ஏல வந்துட்டு யார் எந்தெந்த பிளேயர்லாம் இருக்காங்க பார்த்தோம்னா, அஸ்வின், முகமது ஷமி, முகமது சிராஜ், கேஎல் ராகுல், சுப்மன் கில், ஹர்திக் பாண்டியா இவங்கெல்லாம் வந்துட்டு கிரேட் ஏல வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சம்பளம் ஒதுக்கியிருக்காங்க. இதில் எவ்வளோ சம்பளம் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கோடி வரைக்கும் வருடத்துக்கு வந்துட்டு கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிரேட் A+ல் வந்துட்டு எந்தெந்த பிளேயர்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, விராட் கோலி, ரோஹித் சர்மா, ஜாஸ்பிரிட் பும்ரா, ரவீந்திர ஜடேஜா இந்த ஒரு 4 பிளேயர் மட்டும் A+ பிளேயர்ஸாக இருக்காங்க. இவங்களுக்கு எவ்வளோ நிர்ணயம் வைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வருடத்துக்கு 7 கோடி ரூபா வந்துட்டு இவங்களுக்கு வந்துட்டு சம்பளம் ஒதுக்கியிருக்கிறதா வந்துட்டு நம்மளுக்கு இதில் சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மாதமாக நம்ம கன்வெர்ட் பண்ணோம்னா அப்ராக்சிமேட்டாக பார்த்தோம்னா மந்த்லி ஒரு 70 லட்சம் வரலாம் அப்படின்ற மாதிரி என்னோட ஒரு கெஸ்ஸில் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சால் அதை வந்துட்டு கமெண்டில் சொல்லிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.